நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களைத்தான். இவர் கடந்த 10 வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர். ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்மா. எழுத்தாளர், கவிஞர், தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியில் திருநங்கைகள் பிறப்பது பற்றியும் அவர்களின் பிறப்பை முன்கூட்டியே அறிய முடியுமா என்பது குறித்தும் நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சில நேயர்கள் கேட்டுள்ள கேள்விகள். முதலாவதாக, சிலருக்கு குழந்தைகள் குறைபாடுடைய குழந்தைகளாக பிறக்கிறார்கள். அதாவது வாய் பேச முடியாமல், காது கேட்காம, கண் தெரியாத குழந்தைகள்லாம் பிறக்கிறாங்க இல்லையா? இதற்கும் ஜோதிடத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இது போன்ற குழந்தைகள் பிறப்பதை முன்பே கணிக்க முடியுமா? இது பெற்றோர்கள் ஜாதகத்தில் கணிக்க முடியாது. ஆனால் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இதை சொல்லிடலாம், இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம். ஏன்னா ஜோதிடப்படி ஒரு மனித உடலை 12 பாவகமாக பிரிச்சிருக்காங்க. அதாவது உச்சந்தலை அப்படிங்கிறத லக்ன பாவகம் அப்படின்னும், அதுக்கு அடுத்தது உள்ள முகம், அதாவது கண், காது, மூக்கு, வாய், இந்த கழுத்து வரை உள்ள பகுதி 2ஆம் பாவகம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஜோதிடப்படி லக்னத்துக்கு அடுத்ததாக வர 2ஆம் பாவகத்தை தான் நம்மளுடைய வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த 2ஆம் பாவகம் கெட்டு போயிருந்ததுன்னா, அது ஒரு பாவகிரகங்களால், பார்வையால், இணைவால் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு வராது, காது கேட்காது அப்படிங்கிறத அந்த குழந்தையோட ஜாதகத்தை வச்சு கணிச்சிடலாம். அது இன்னும் துல்லியமாக அதில் எப்படி கணிக்கணும் அப்படின்னா, பேச்சு வராது அப்படின்னா அவங்களுக்கு அந்த 2ஆம் பாவகம் கெட்டிருக்கிறதோட புதன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் கெட்டிருக்கு. அந்த 2ஆம் பாவகத்தில் இன்னும் துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா, பேச்சு வரலை அப்படின்னா புதனை பார்க்கணும். புதன் தான் பேச்சுக்கு காரகன். சரளமான வார்த்தை பேசுகிறதுக்கு புதன் தான் காரணம். அந்த புதன் ஏதாவது ஒரு குறைபாட்டில் இருக்கா அப்படின்னா அவங்க தெக்கு வாய் திக்கி திக்கி பேசுவாங்க, சரளமாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு பேச்சே வராது அப்படிங்கிற ஒரு பதிலை கூட சொல்லலாம். இதே போல் தான் காது கேட்குறதுக்கும் செவிட்டுத்தன்மைக்கும் இப்படி தான். இதே போல் தான் கண் பார்வை, அதுக்கும் ஒரு சூரியன் கெட்டு போயிட்டு அப்படின்னா அவங்களுக்கு 2ஆம் பாவகமும் கெட்டு போயிட்டு அப்படின்னா பார்வை இருக்காது, அல்லது பார்வை குறைபாடு, இப்படி தான் கணிக்கிறோம். இரண்டாவதாக, பிறவியிலேயே சில குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறார்கள். அதாவது கால் ஊனம், கையில்லாமல் பிறக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ குறைபாடுகளோடு பிறக்கிறாங்க. நாங்கள் சிலர் நினச்சிப்பாங்க இது முன் ஜென்ம பாவமாக இருக்கும் அப்படின்னு கூட சிலர் சொல்லுவாங்க. மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சத்து குறைபாடு அல்லது மரபணு பிரச்சனைகள், குரோமோசோம் குறைபாடு, இப்படி ஏதாவது இருக்கும் என சொல்கிறாங்க. இது குறித்து ஜோதிட ரீதியாக ஏதேனும் கருத்துக்கள் உண்டா? ஜோதிடத்தில் இதையும் கணிக்கலாம். ஒருவருக்கு கால் முடியலை அப்படிங்கிறப்ப அவரது ஜாதகப்படி 12ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கும். அப்போது அவரால் நகர முடியாது. அதாவது சில இடங்களில் அவரது லக்ன வலிமைக்கு ஏற்ப அவர் வெளியூர் போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அவர் உள்ளூர்லேயே தான் இருப்பார், அவர் வெளியூருக்கே போக முடியாது. ஏன்னா 12ஆம் பாவகம் அவருக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் லக்னம் வலிமை இழந்து போய் அவருக்கு 12ஆம் பாவகமும் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறப்ப அவருக்கு காலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை ஆரம்பத்துலேருந்து வருதா இல்லை பாதியில் தான் அதாவது அதற்கு முன்னே இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்கிற நோய்கள்லாம் பாதியில் வரும். ஒரு 10 வயசுக்குள்ளாரெல்லாம் வரும். அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி வந்திருக்கா அப்படின்னா அதை கணிக்கணும் நம்ம.
அவங்கள்ட்டேருந்து ஒரு கேள்வி வர்றப்ப இது எப்போ வந்தது அப்படின்னு கணிக்கணும்னா அப்போ அந்த தசாபுக்தியை எடுக்கணும். அந்த தசாபுக்தி வந்து இந்த 12ஆம் இடத்தில் இருக்கிற அந்த தசாபுக்தி வந்து கிரகமோ இல்லை அந்த பாவகமோ செயல்படும்போது அது வந்து ஒரு பாவத்துவமாக இருந்து செயல்படுறப்ப அந்த 12ஆம் பாவகம் வீணாக போகுது. அப்போ அது அந்த குழந்தைக்கு கால் முடியாமல் போகுது, இல்லை கால் அடிப்படுது, ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்கப்போ கால் அடிபட்டு கால் முடியாமல் போயிடுது அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக சொல்லலாம். மூன்றாவதாக, சிலருக்கு மனநலம் குன்றிய குழந்தைகள் பிறக்கிறார்கள். டவுன் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. இதுக்கு வந்து டாக்டர் வந்து மரபணு குறைபாடு, அப்புறம் சொந்தத்தில் திருமணம் செய்தல், கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற சில நோய் தொற்றுக்கள், போதிய ஊட்டச்சத்து இல்லாமை போன்ற பல காரணங்களை சொல்கிறாங்க. சொந்தத்தில் மேரேஜ் செய்தவருக்கு பலருக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறந்திருக்கு, சிலருக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் பிறந்திருக்கு. ஆனால் முன்னாடி அந்த காலத்துலேயும் நிறைய பேர் சொந்தத்தில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போனா வந்து அப்படி ஒரு குழந்தைகளை பிறந்ததாக தெரியலை. ஆனால் இப்போ வந்து சொந்தத்தில் மேரேஜ் பண்ண நிறைய பேருக்கு வந்து மனவளம் குன்றிய குழந்தைகள் பிறந்திருக்கிறதும் தெரிய வருது. உண்மையில் இது வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஜோதிடரா இது பற்றி உங்களின் கருத்து என்ன? மனநலம் குறைபாடு அப்படிங்கிறப்ப குழந்தைகளுக்கு தான் அப்படின்னு இல்லை, சில பெரியவர்கள் ஜாதகத்தையும் பார்த்துருக்கேன். அதாவது உறவினர்களை திருமணம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படி குழந்தை பிறகுதுன்னு இல்லை, அந்நியர்களை திருமணம் செய்து அவர்களால் பிறந்த குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி மனநல பாதிப்பு வந்ததுண்டு. அந்த மாதிரி ஜாதகமும் என்கிட்ட வந்திருக்கு. இதில் வந்து மனநலம் ஏன் பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம அந்த பார்க்குற ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் கெட்டு போயிருக்கும். புதன்கிறது புத்திக்கான காரகன். புதன் நல்லா இருந்தால் தான் அவங்க புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. எல்லா விதத்துலேயுமே ஒரு புத்திசாலித்தனம் வேணும் அப்படின்னா, புரிந்து கொள்ளும் தன்மை வேணும்னா புதன் நல்லா இருக்கணும். அது இல்லைன்னா ஒரு மாதிரி பிதற்றுவாங்க. அதே போல் தான் சந்திரன் மனதிற்கு காரணம். மனம் நல்லா இருக்கணும், அதாவது சிலவங்க வந்து எப்போதும் ஒரு சோகமாகவே இருப்பாங்க, அவங்களுக்கு சந்திரன் கெட்டு போயிருக்கும். சிலவங்க சந்தோஷமாகவே இருப்பாங்க, அவங்க நல்ல பௌர்ணமி நாளில் பிறந்திருப்பாங்க, எதையும் சமாளிக்கிற ஒரு துணிவோடு இருப்பாங்க. இப்படி தான் அந்த சந்திரன் தான் அதை தீர்மானிக்குது. ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, அதாவது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற அளவு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் வலிமையான நிலையில் இருக்குது. இல்லை வந்து அது ஒரு அமாவாசை நிலையில் இருந்தாலும் அது ஒரு சுப கிரகத்தோட இணைவு பார்வையில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திரன் மட்டும்தான் மனநலத்தை குறிக்கிறது. இப்போ நம்ம தினசரி ஜோதிடத்தில் கூட அதை தான் சொல்கிறோம். அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சந்திரன் 8ல் மறைந்தால் சந்திராஷ்டமம். அந்த சந்திரன் மறையுது அப்படிங்கிறப்ப அந்த மனநலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அன்றைய தேதிக்கு அன்றைக்கி ஒரு நாளைக்கு சந்திரன் மறையுதுங்கிறப்ப ஒரு மனநலம் சார்ந்த ஏதாவது எரிச்சல், நம்ம வந்து சரியான முடிவை எடுக்க முடியாத ஒரு தன்மை, இதெல்லாமே வந்து சந்திரனால் தான் வருது. இதே போல் தான் அந்த குழந்தைகள் ஜாதகத்தில் ஆராய்ந்தோம் அப்படின்னா சந்திரன் நல்ல நிலையில் இருக்காது, அமாவாசை நிலையில் இருக்கும், ராகுவோட இணைஞ்சிருக்கும், சனியோட இணைஞ்சிருக்கும், இப்படி வந்து ஏகப்பட்ட காம்பினேஷனில் இருக்கும். அது நீச நிலையில் இருந்து இந்த மாதிரி கிரகங்களோட ஆக்கிரமிப்பில் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே பிறக்கும்போதே அந்த அதாவது நிதானத்தை இழந்த தன்மை வந்துடும். சில பெரியவர்களுக்கு நல்ல லக்னம் வலிமையாக இருக்கும், அந்த சந்திர தசை வரும். சந்திர தசை அப்படிங்கிறது ஒரு 10 வருடம் வரும். அந்த 10 வருடமும் அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்படுவாங்க. அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு அதிர்ச்சியில் பாதிக்கப்படுவாங்க, இல்லை கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அது மூலமாக ஒரு 10 வருஷம் புரிஞ்சு கொள்ளாத ஒரு தன்மையில் ஒரு குழந்த மாதிரி இருப்பாங்க, இல்லை நினைவு தவறிய நிலையில் இருப்பாங்க, இன்னும் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. இப்படி இந்த 10 வருஷமும் அதே போலவே இருப்பாங்க. அதற்கு அடுத்தது அவங்க இறந்து போகிறாங்களா, திரும்பி அவங்க மீண்டு வர்றாங்களா அப்படிங்கிறது அவங்க லக்னத்தோட வலிமையை பொறுத்தது. இப்படி தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஜாதகத்தையும் பார்க்குறோம். நம்ம அந்த சந்திரதசை வருது இந்த மாதிரி ஒரு நிலைமையிலன்னா ஏதாவது மனம் பாதித்த நிலையில் இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம், தைரியமாக ஒரு கேள்வி கேட்கலாம். இப்படி தான் நாங்கள் அதை கணிக்கிறோம். இதுவரை குறைபாடுடைய குழந்தைகள் பிறப்பது குறித்து பல நேயர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு ஜோதிட ரீதியாக விளக்கம் தந்தீங்க. உங்களின் பதில் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மனமார்ந்த நன்றிகள்.
பிறரை சிரிக்கவை, சிந்திக்கவை, ஆனால் பிறருக்கு சிரமத்தை வைக்காதே. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடம் குறித்த உங்களின் சந்தேகங்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம். பதில் அடுத்த எபிசோடில் கிடைக்கும். வாழ்த்துக்களுடன் இரா கலைச்செல்வி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.